திருநோக்கி, பேவூர் குரு இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதாவது இவருடைய ஜாதகத்துல குரு மறைஞ்சிட்டார் அப்படின்னாவே, குருவினுடைய பலம் இல்ல அப்படின்னாலும், குருவினுடைய நம்முடைய பார்வை நமக்கு சரியாக இல்லனாலும், குருவினுடைய குருவோட பாப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலுமே நமக்கு லைஃப்ல அந்த குரு தசை நடக்கும்போது செட்டில் ஆக வேண்டிய காலத்துல செட்டில் ஆக முடியாம நெறைய கஷ்டங்கள நம்ம நெறைய அனுபவிப்போம். தடை, ஏமாற்றம், அதே போல நம்பி ஏமாறுறது, அதுக்கப்புறம் போட்டுட்டு எடுக்க முடியாம கஷ்டப்படுறது, உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், பிரஷரு, கௌரவ பிரச்சனை, கடனு, அவமானம் இது எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா வந்துரும். பொதுவா குரு அப்படிப்பட்ட ஒரு ரோல ப்ளே பண்ணுவார். அதாவது அவருடைய ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிய தெரியாது. அப்ப நெறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியில நல்லா ப்ளசன்ட்டா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே விந்து புடுங்கிட்டு இருப்பாங்க. வெளியில சொல்லவும் முடியாம, வச்சுக்கவும் முடியாம ரொம்ப மென்னு புடுங்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் யார்கிட்டயாவது போய் தன்னுடைய கஷ்டத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அப்படியே மெல்ட் ஆவாங்க. அந்த அளவுக்கு குரு அவருடைய லைஃப்ல இந்த குருவோ, இல்ல குருவோட சேர்ந்த சனியோ, இல்ல சனியோட சேர்ந்த தொடர்பு பெற்ற ராகுவோ, இதெல்லாம் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொல்ல முடியாத துயரங்களை உள்ளுக்குள்ள அடைச்சு நெறைய பிரஷர குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரியோட ஜாதகர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக நம்ம எப்பவுமே இந்த ஆலங்குடி தரிசனம், குருவ தரிசனம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா 2 மிக முக்கியமான ஸ்தலங்கள் உண்டு. இந்த மிக முக்கியமான ஸ்தலங்கள போய் நம்ம தரிசனம் செய்யும் பொழுது, கண்டிப்பா நம்ம என்ன ஆகும், இந்த குருவினுடைய கெடுபலன்கள் குறைந்து, குருவினுடைய எதிர்மறை தாக்கங்கள் நமக்கு நேர்மறையாக கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது. இது இதுக்கு ஒரு சின்ன அந்த கோயில பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சின்ன இந்த கதைய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அத தெரிஞ்சு போகும்போது நமக்கு அதனுடைய தாத்பரியமும், நம்மளுடைய வழிபாடும் சேரும் பொழுது கண்டிப்பாக நல்ல வெற்றியை குடுக்கும். உங்களுடைய ஜாதகத்துல குரு கெட்டு போயிட்டால், அதாவது அஸ்தத்துல இருந்துச்சு அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்தாலோ, 6ஆம் இடத்துல இருந்தாலோ, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலோ, இந்த மாரி இடத்துல மறைவு ஸ்தானங்கள்ல, இல்ல பகை ஸ்தானங்கள்ல எல்லாம் இருந்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நேர்மறையான பலன்கள் கிடைக்கிறத விட எதிர்மறையான பலன்கள் நெறைய கிடைக்கும். ஸோ நம்ம போற ரூட் கரெக்ட்டா இருக்கும். வருவதெல்லாம் நமக்கு பிரச்சனையா வரும். ஸோ இந்த மாரி இடத்துக்குலாம் நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டா, இது ஒரு மிக முக்கியமான ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ப இந்த அந்த இந்த பதிவினுடைய எண்டுல அந்த கோயிலோட இத குடுக்குறேன் நானு. சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நெற்றிக்கண்ணால மன்மதனை சாம்பலாக்கியவுடன், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் தலத்திலிருந்து அந்த 5 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய திருலோக்கின்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருலோக்கி சுந்தரனை வழிபட்டோம் அப்படின்னா, அந்த வழிபடும் பொழுது, அந்த ரதிதேவி தன் கணவனை மீண்டும் அடையாளம் காண இந்த சிவபெருமான் அனுப்பணிக்கிறார். அதாவது போய் பாரு அப்படின்னு சொல்றார். அப்ப அதன் பேர்ல அந்த திருலோக்கிய சுந்தரனை வழிபட்டு ரதிதேவி மீண்டும் தன் மன்மதனை தழுவி ஆலிங்கன மூர்த்தியாக தோன்றிய ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது. அப்ப மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்ததால் இது மாங்கல்ய தோஷ பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படக்கூடியது. அதுக்கப்புறம் அடுத்தது அப்படியே திருலோக்கி அடுத்தது போனீங்க அப்படின்னா திருமங்கலக்குடின்னு இருக்கும். தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபம் நீங்க திருவடை மருதூர் ஸ்தலத்துல இருந்து ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை தேவகுருவான பிரகஸ்பதியை அந்த மன்மதன் வழிபடுகிறார். அப்போது அசிரீரி வாக்காக இங்கிருந்து ஈசான்ய திசையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருலோக்கி அதாவது சுந்தரரை வழிபடும் பொழுது உனக்கு பாவ விமோச்சனமும், அதே போல மகாலிங்க பெருமாள் அனுகிரகம் பண்றார். இந்த சுந்தரனை போய் நீங்க தரிசனம் பண்ணினா, அதுபடி குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, திருலோக்கி தலம் இந்த சுந்தரேஸ்வரரை நினைத்து தவம் செய்து சாபம் நீங்கப்படுகிறார். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல திருமண தடை, புத்திர பாக்கியம், குரு தோஷம், குரு சாபம், பிரேத சாபம், பிரேமண சாபம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த குருவுடன் கூடிய இவ்வாலய மூர்த்தி விஸ்வாரூபரை, அதாவது விஸ்வாரூபரை ஆராதித்தால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். இத்தலம் வழிபடுபவர்களுக்கு ஒரே நேரத்துல இரட்டிப்பு பலன் கிடைக்கலாம். அதாவது என்ன பலன் அப்படின்னா, குருவை தரிசித்த பலனும், சாப விமோச்சனமும், அதே போல குருவினுடைய அனுகிரகத்தின் மூலியமா, அதாவது இந்த குருவே ஈசனா இருக்கார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப அம்மையும் அப்பனும் குருவாக இருந்து நமக்கு தரிசனம் செய்து அந்த குரு பலமும் சேர்ந்து குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது திருலோக்கி சுந்தரேஸ்வரர். அதாவது இந்த சுந்தரர் அப்படிங்கிறத சொல்லலாம். சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது சுந்தரேஸ்வரர் 2 பேரும் உண்டு. 2 பேருமே சொல்லலாம். ஸோ இவரை வழிபடும் பொழுது நமக்கு மிக முக்கியமான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. இது 1. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனத்குமாரேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த சனத்குமாரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல பலவிதமான கஷ்டங்கள், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சிக்கல்கள் எல்லாம் இருந்தாலும்
இந்த சனத்குமாரேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமாக ஒரு குருவா வருவார். அத நான் பத்தி இப்ப உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா நேத்து அத பத்தி உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேத்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த சனத்குமாரேஸ்வரர் கோவில நீங்க வந்து அ நீங்க தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி இந்த சனத்குமாரேஸ்வரர் வந்து அ சுந்தரரை திருலோக்கி நீங்க எப்படி வழிபடுறீங்களோ, அதே போல இந்த சனத்குமாரேஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வந்து தேவூர் குரு, சனத்குமாரேஸ்வரர் குரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு குருவா சொல்லப்படக்கூடியது. அப்போ இந்த சனத்குமாரேஸ்வரர் வழிபடும் பொழுது, நான் உங்களுக்கு அத வந்து டீட்டெயிலா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஏன்னா, அது வந்து ஒரு மிக முக்கியமான குருஸ்தலம். இப்ப ரீசென்ட்டா தான் நான் போயிட்டு வந்தேன். அத வந்து தெளிவான ஒரு விஷயமா குடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இது குடுக்குறேன். இது வந்து எஸ்புதூர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கு. கும்பகோணத்துல இருந்து எஸ்புதூர். இது வந்து ஒரு 1000, 2000 வருஷத்துக்கு உண்டான ஒரு புராதன ஸ்தலமும் கூட. அது மட்டும் இல்லாம இந்த சனத்குமாரேஸ்வரர வந்து வழிபடும் பொழுது என்ன, அந்த கும்பகோணத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அ இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஊர்களுக்கு பொதுவா இருக்கிறதுனால, இதுக்கு பின்னாடி இது வந்து ஊர் பேர் எஸ் புதூர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குரு ஸ்தலம் கூட. இந்த குருஸ்தலத்தை யார் மிதிக்கிறாரோ, இந்த சனத்குமாரேஸ்வரர் வந்து அவர் கூப்பிட்டா தான் நீங்க முடியும். குபேரன் வழிபட்ட ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இந்த கோவில் தொறந்திருக்கும். அப்புறம் நைட் 8 மணி வரைக்கும் தொறந்திருக்கும். குபேரன் வழிபட்ட ஸ்தலம். பிரார்த்தனை நிறைவேறியதுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வந்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை இங்க வந்து செலுத்துறாங்க. அதாவது கு குபேரன் வந்து மன சபலத்தினால் தவறு செய்ய தர்மம் அவனை விட்டு விலகியது. எனவே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவனை விட்டு நீங்குது. உடலும் உள்ளமும் வாடி வருந்திய குபேரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, தன்னுடைய தவறையெல்லாம் உணர்ந்து சாபம் நீங்கிட சப்த ரிஷிகளிடம் வந்து உபயம் கேட்கிறார். என்ன பண்றதுன்னு கேட்கிறார். அப்போ குபேரனுக்கு கை நீட்டிய இடம்தான் இது திருக்கண்டிகைபுரம்னு பேர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோம தீர்த்தத்துல வந்து நீராடி சனத்குமாரேஸ்வரரையும் அன்னை சௌந்தர்ய நாயகியும் தரிசித்து சரணடையும்படி ரிஷிகள் வந்து சொல்றதுனால, அந்த மாரியே அவர் செய்யும் பொழுது இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறுகிறார். அப்போ லைஃப்ல வந்து நம்மளோட லைஃப்ல சொத்துக்கள் எல்லாம் இழந்தாச்சு திரும்பி பெறணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடமானது நமக்கு பரிகார ஸ்தலமா வருது. அதே மாரி புத்திர சாபம், அப்புறம் மாதிரி இந்த லக்ஷ்மி கடாட்சம் இல்லாம இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய புராதன கதை அது. இத பத்தி சொல்லணும் அப்டின்னா இந்த பதிவு பத்தாது. ஏன் இந்த குபேரன் இங்க போனாரு? அவருக்கு என்ன எப்படி சாபம் கிடைச்சது? எதனால இவருக்கு இந்த இந்த இடத்துக்கு போம்போது மட்டும் பர்ட்டிகுலரா எப்படி சாபம் நீங்கியதுங்கிறத வந்து பகுதி 2ஆ நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஏன்னா, இந்த இந்த முன்னொரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புராண காலத்துல வந்து காம்பிலி என்ற நாட்டுல வாழ்ந்து வந்த வேள்வி வித்தகன் என்பவனுக்கு குணநிதி என்ற மகன் வந்து இருக்கிறான். இவன் தன் இளமை காலத்திலேயே வேத கல்வியில செலவிடாமல் தந்தையை சேர்ந்த பொருளை தவறான வழியில் செலவிடத்துக்குண்டான வேலையை செய்கிறான். இதனை அவன் தாய் அறிந்து புத்திர பாசம் கண்களை மறைக்கவே அதை தன் கணவனிடம் வந்து இந்த மாதிரி தப்பு பையன் தப்பு பண்றான் அப்படிங்கிறத சொல்லல. குணநிதிக்கு திருமணமும் ஒரு நிலையில் மகனினுடைய தவறான பேச்சை வந்து தந்தையும் கண்டுபிடிக்கிறார். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு அடுத்த பதிவில் தெளிவாக சொல்றேன். இணைந்திருங்கள். இது ரொம்ப விசேஷமான ஒரு பரிகார ஸ்தலம். குரு சாபம், குரு தோஷம், பிரேத சாபம் இது எல்லாமே நீங்குவதற்கு மிக முக்கியமான ஸ்தலம். முதல்ல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது திருலோக்கி சுந்தரேஸ்வரர். அதுக்கு அடுத்தது வந்து குபேரன். திருக்கண்டிகைபுரம் எஸ்புதூர்.